வணக்கம். ஐடி துறையில வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே, நீங்க மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் சொல்றாங்க. மனிதன் எவல்யூஷனரியா காடுல இருந்தான். அதுக்கப்புறம் அவன் கலாச்சாரம் டெவலப் ஆகி வீடுக்கு வந்தான். அப்புறம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தான். வயல்ல போய் வேலை பார்த்தான். இப்படி இருந்த ஒரு டிஎன்ஏ தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஸோ, இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்லயே நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 2K கிட்ஸ்ன்னுலாம் சொல்றாங்க. 2000க்கு அப்புறமா இந்த கம்ப்யூட்டருடைய ஒரு ஒரு ஆட்டோமேஷன் பயங்கரமா இன்னைக்கு ஏஐ வரையும் வந்துருச்சு. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரையும். ஸோ மனிதர்கள் இல்லாமலேயே வேலை நடக்கும். கம்ப்யூட்டர பார்த்து வேலை பார்த்தாலே சம்பளம் கிடைக்கும். அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு ஒரு தொழில் வந்துருச்சு இன்னைக்கு. இதில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நின்னுகிட்டு இருக்கக்கூடிய பர்ப்பஸில் இருந்த மனிதன், வேலை பார்த்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்த மனிதன், உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்பட்டுருச்சு. இது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியிலேயே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மிஸ்மேட்ச். மிஸ்மேட்ச்னால் நம்ம நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்காகவும் தான் நம்ம ஊர்ந்து போயிட்டு இருந்ததுலேருந்து நிமிர்ந்தோம். ஸோ எவல்யூஷனியாக குரங்குலேருந்து மனிதன் வந்தாங்கன்னா, ஊர்ந்து நடந்துக்கிட்டு இருந்த குரங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதுகு ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகி ஒரு மனிதன் நின்னான். இப்போ நின்றுட்டு இருக்கிறதுலேருந்து மறுபடியும் உட்காரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவனுடைய முதுகுத்தண்டு குறுகுது. ஸோ இது அலைன்மெண்ட் லெவல்லையே நம்ம மிஸ்மேட்சாக இருக்கிற ஒரு வேலையை செய்ய வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கி ஆட்படுறோம் கால சூழல்னால். அப்போ காரில் உட்காந்துட்டு தான் போகிறாரு, வீட்டில் டிவி பார்க்குறப்ப உட்கார்றாரு, வேலைக்கும் அவர் உட்காந்து தான் இருக்கார், சாப்பிட்றப்பையும் உட்கார்றாரு. ஆக மொத்தம் ஒரு மனிதன் நிற்க வேண்டிய தேவையே இல்லாமல் ஒரு வாழ்வியல் ஆயிடுச்சு. ஸோ இட் பிகம்ஸ் அ லைஃப் ஸ்டைல் ட்ராஜடின்னு சொல்லுவேன் நான். அப்போ இப்படி இருக்கும் பொழுது ஃபோனும் அவர் உட்காந்துட்டே பார்க்குறாரு, உட்காந்த இடத்துல யார்கிட்ட வேணால் பேசிக்கிறாருன்றப்போ அவருடைய ஓவரால் பாடியுடைய என்கேஜ்மெண்ட் ஆஃப் மசில், என்கேஜ்மெண்ட் ஆஃப் பிளட் ஃப்ளோ, என்கேஜ்மெண்ட் ஆஃப் நியூரலாஜிக்கல் ஃபயரிங்கிறது கம்மியாயிடுச்சு. அதனால தான் என்ன ஆகிடுது, பெரும்பான்மை பேர் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வருது, ஃபேட்டி லீவர் வருது. இதெல்லாம் ஆர்கன் லெவலில் நடக்குது. இது இல்லாமல் அவங்களுக்கு மஸ்குலராக உடலில் எலும்புக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் தசை. இப்போ ஒரு ஒரு பில்லர் இருக்குன்னா, அந்த பில்லருக்கான ரொம்ப முக்கியமான காம்போனன்ட் அதில் உள்ள இருக்குது இரும்பு கம்பி. இரும்பு கம்பியை நம்ம வெளியே பார்க்க முடியுமான்னு பார்த்தா பார்க்க முடியாது. மேலே உங்களுக்கு சிமெண்ட் பூச்சி வந்துடுது. அப்போ சிமெண்ட் பூச்சி மாதிரி தான் நம்ம உடம்புடைய எலும்புக்கு மேலே தசைநார் இருக்குது. இப்போ தசைநார் என்ன பண்ணுது, ஒரு கையை அசைக்கிறேன்னா இங்கேருந்து அந்த கையை அசைக்கிறதுக்கு அந்த தசை உதவி பண்ணுது. இதே மாதிரி தான் நம்ம உட்காந்து கம்ப்யூட்டர் பார்க்குறப்பையும் ஃபோனை பார்க்குறப்பையும் இல்லை உட்காந்தே ஒரு வேலையை ஏசியில் வேலை பார்க்குறோம்னா நம்ம உடல் சுருங்கிக்குது. இந்த ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குறதுன்றது இன்னொரு விஷயமா போயிடுச்சு. ஏசிக்கு போயிட்டாலே நம்ம டிஎன்ஏல இந்தியன் சேனலில் டிராபிக்கல் கிளைமேட்டில் ஏசியில் உட்காந்துருக்கணும்னு யாருமே இதுவரையும் உங்கள் பரம்பரையில் இருந்திருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ எங்கள் அப்பா பேங்கராக இருந்தாங்க. இன்றைக்கி பேங்கிங் செக்டாரே ஒரு கார்ப்பரேட் செக்டராக மாறிடுச்சு. பேங்கிங்கே ஃபுல்லாக ஏசி ஆகிட்டாங்க. சென்ட்ரலைஸ்ட் ஏசின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை சென்ட்ரலைஸ்டு ஏசின்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்கள் உடம்புடைய வார்ம்த் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குறனால தசை இறுக்கம் வருது, வலி வருதுன்னா, நீங்கள் ஏசியில் உட்காந்திங்கன்னா இன்னும் மோசமாயிடுவீங்க. திஸ் இஸ் வாட் வி கால் அலைன்மெண்ட் டிஸ்ஃபங்க்ஷன். அலைன்மெண்ட் மோசமாயிரும். அப்போ நின்றுட்டு இருந்த மனிதன் உட்காரும் பொழுது இப்படி சுருங்குறான். உட்காந்து கம்ப்யூட்டர் பார்க்குறப்ப இன்னும் முன்னாடி வந்துடுறான். இதுதான் நடக்குது. அப்போ இதனால் என்ன நடக்கும், அடுத்த விளைவுன்னு பார்த்தா, ஒரு மனிதன் ஒரு பொசிஷன் அடாப்ட் பண்ணி அதிலே இருக்க அவனுடைய அலைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தசை நாரில் ஒரு இறுக்கம் ஏற்படுது. அப்போ கழுத்து சார்ந்த இறுக்கம், தோள்பட்டை சார்ந்த இறுக்கம், முதுகு சார்ந்த இறுக்கம், முட்டி சார்ந்த இறுக்கம், கணுக்காலில் இறுக்கம். இதுதான் கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, முட்டியில் வலி, குதிங்கால் வலி, இப்படியும் பல வகை வலியாக போகுது. ஆக மொத்தம் வலி. காலைல தூங்கி எழுந்திரிக்கிறப்ப நான் காலை கீழே வச்சேன்னா குதிங்காலில் சுள்ளுன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் தூங்கி எழுந்திரிச்சா எனக்கு முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு கழுத்தை சுற்றி எப்பயுமே வலி இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை என் கையை தூக்க முடியல வலின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கள்கிட்ட ஏன்முறை மருத்துவர்களாக எங்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் சொல்லக்கூடிய ஒரு 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 கம்ப்ளைண்ட். அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்னா, வாழ்வியல் சார்ந்து நீங்கள் உட்கார்ந்து வேலை பார்க்குறீங்கன்னு முடிவாயிடுச்சுன்னா, தயவு செய்து நீங்கள் உடலை பயிற்சி பண்ணாமல் உட்காந்து வேலை பார்த்தா கண்டிப்பாக வலி வரும். ஸோ திஸ் இஸ் வால்ட் கார்மிக் தியரின்னு சொல்கிறாங்க. இதை செஞ்சால் இந்த ரிசல்ட் வரும். இல்லை நியூட்டன் தியரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட எந்த ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் உங்களுக்கு இன்னொரு ரியாக்ஷன் கிடைக்கும். அப்போ தசைநாரை நீங்கள் ஒரே பொசிஷன்லேயே வச்சுருக்கிறப்ப அதனுடைய ஓவரால் ஃபிசியலாஜிக்கல் காம்போனன்ட் மாறுது.
அப்போ பாஸ்டரல் டிஸ்ஃபங்க்ஷன், மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். யாருக்கு வரும்னா ஏசியில் உட்காந்து வேலை பார்த்தா வரும். அப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் மூளைக்கு மட்டும் வேலை கொடுக்குறீங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுறீங்க. இந்த சைடில் உடம்பு தலைக்கு கீழே வந்து வேலையே கொடுக்கல. அப்போ எவல்யூஷனரியாக இப்படியே மனிதன் போனால் என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா மண்டை மட்டும் பெருசாக இருக்கும், உடல் வந்து சின்னதாயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ லூஸ் இட்னு சொல்கிறாங்க உடம்புடைய தேரி. நீங்கள் தசை நார்களை பயன்படுத்தலை, அசைக்கலை, வேலை செய்யலைன்னா காரை நீங்கள் ஓட்டாமல் நிப்பாட்டியே வச்சுருந்தா ரஸ்ட் ஆயிரும். அப்போ உடம்புல இருக்க தசை நாரும் ரஸ்ட் ஆயிரும், ஜாயிண்ட் வந்து இறுகிடும். இப்போ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வெல்னஸாக இருக்கக்கூடிய பயிற்சிகள், யோகா, களரி, சிலம்பம், கர்லாக்கட்டை, மல்லர் கம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸு, இப்படி நிறைய பயிற்சிகள் பாரம்பரியமாக நம்மளுடைய கலாச்சாரத்திலே இருக்குது. சிலம்பம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உடல் வந்து எல்லா இடத்தையும் அசைப்பீங்க, நீங்கள் உட்காந்து வேலை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் இன்டகிரேட்டடாகவும் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு உணவு மட்டும் சாப்பிட்றீங்க உங்களுக்கு சத்து வந்துடும் சொல்ல முடியாது. எல்லா உணவும் சாப்பிட்டா தானே எல்லா சத்தும் கிடைக்கும். அப்போ யோகா பண்ணால் உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்குது, உடலில் நுரையீரலுக்கு விரிவடைதல் கிடைக்குது, உள்ள சுத்த உஷ்ணம் கிடைக்குது. அப்போ ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் கர்லாக்கட்டை பண்ணணும். அப்போ சிலம்பம்ன்றது ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினை வந்து இயக்கிறதுக்கு சிலம்பம் பண்ணணும். கால் பாடம் பண்ணால் கால் நேராக நடப்பீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குறீங்கன்னா பரிணாம வளர்ச்சியாக நீங்கள் உடம்புக்கு எதிராக வேலை பார்க்குறீங்க. உங்கள் டிஎன்ஏவே நீங்கள் வேறு மாதிரி கோட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் வேறு வழி இல்லையே, நான் அதான் வேலை செய்யணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பயிற்சி 1 மணி நேரம் தீவிரமாக பண்ணால் தான் 8 மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்க முடியும். இல்லைன்னா காலப்போக்கில் கண்டிப்பாக உடம்பு வந்து ரஸ்ட் ஆகி தசை நார்களில் மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அப்புறம் பாஸ்டரல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அப்புறம் அதனால் லங்கு, உங்களோட பிரெயின் வந்து மோசமாக செயல்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்கன்லாம் உறுப்பெல்லாம் வந்து கெடும். ஸோ நம்ம வண்டியை வந்து கரெக்டாக பார்த்து சர்வீஸ் பண்ணிக்கலன்னா எப்படி பிரச்சனை வருதோ அதே மாதிரி தான் உடம்பும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடியதில் நிறைய பேர் நிறைய சஃபர் ஆகி அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு ஆனால் பண்ண வேண்டிய தீர்வுன்றது எவல்யூஷன் தியரியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோன்ற விஷயத்துக்கு இம்ப்ளிமெண்டேஷனாக ஆக்ஷன் பிளானாக சின்னதாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பயிற்சியை பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெனிஃபிட் வரும். அந்த ஆக்ஷன் பிளான் ஒழுங்காக பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைலில் சந்தோஷமாக ஒரு 50 வருஷம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.